ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, சாயப்பா எப்போவுமே உனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க. ஆனால் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அப்படி எந்த விஷயமும் நடக்கவே இல்லையே. மறுபடியும் மறுபடியும் எல்லாமே எனக்கு தோல்வியிலேயே முடிவதாகவும் துன்பத்தை தருவதாகவும் இருக்கேன்னு தானே வருத்தப்பட்டேன். இப்போதும் சொல்கிறேன், இன்னைக்கு கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் மின்னல் வேகத்தில் உன்னை வந்து சேரதான் போகுது. நீயே எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை நிகழ்த்தி உனக்கான ஒரு விஷயத்தை நல்லபடியாக அழகாக நான் முடிச்சு கொடுக்க போகிறேன். எல்லா விதத்திலும் தோல்விகள் உனக்கு நன்மையை தான் கொடுத்துருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எப்பொழுதும் நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கான அனைத்தையும் நான் சரி செய்ய போகிறேன். என் செல்ல பிள்ளையானவே, எதற்காகவும் கலங்க வேண்டாம். இப்போது நீ தைரியமாக இருக்க வேண்டிய காலகட்டம். யார் உன்னை பற்றி என்ன வேணும்னாலும் எது வேணும்னாலும் பேசட்டும். உன்னை முழுவதுமாக அறிந்த உன் சாயப்பாவை நீ மனசில் நினச்சிக்கிட்டு தைரியமாக இருக்கணும் என் செல்லவே. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே இதில் சிக்கல் வந்துடுமோ, பிரச்சனை வந்துடுமோ, என்ன செய்ய போகிறோமோன்ற அந்த தவிப்பு உனக்கு வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சாயப்பா தானே நடத்தி கொடுக்குறேன். எதையும் யாரிடமும் போய் சொல்லிக்காம நீ அமைதியாக பொறுமையாக எல்லாம் நல்லபடியாக நடக்குன்ற நேர்மறை சிந்தனைகளோடு இரு. எதிர்மறை எண்ணங்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நேர்மறையாக நீ அனைத்தையும் யோசிக்கும் போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அப்பா, உங்களை நம்பிதான் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க சாயப்பான்னு நீ இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு என்னை கேட்ட பிறகும் நான் எப்படி உனக்கு பிடிச்சத உன் கைகளில் கொடுக்காம இருப்பேன்? இதோ உன் நம்பிக்கையை வீணாக்காம உனக்கான அனைத்தையும் நீ எதிர்பார்ப்பது போலவே உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். தினமும் நான் உன்னை பார்க்கறது போல இன்றைக்கும் கொஞ்சம் மனசில் கவலை ரேகைகள் உனக்குள்ளே ஓடுறதுன்னு எனக்கு நல்லா தெரியுது. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே என் சாயப்பாவின் செயல்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கோ. நான் செய்கிறது எதுவும் உனக்கு தப்பாக இருக்காது தானே. அனைத்தையும் கடந்து நீ தைரியமாக சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன். எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். நீ யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத பிள்ளை அல்லவா. கண்டிப்பாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் நம்பிக்கையின் தீவிரத்துக்கு ஏற்றால் போல உனக்கான எல்லா பிரச்சனைகளையும் இந்த சாயப்பா நானே தீர்த்து வச்சிடறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ நடந்து போகிற பாதையவே உனக்கான முன்னேற்ற பாதையாக ஆக்க போகிறேன். நீ செய்யும் செயல்களையே உனக்கு சாதகமான வெற்றியாக மாற்றி தரேன். நான் போட்ட திட்டப்படி வாழ்க்கையை வாழும் உனக்கு எல்லா கஷ்டங்களும் கரைஞ்சு காணாமல் போய் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி நான் செஞ்சுக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் உனக்கு தெரிந்த நபர்கள் மூலமாகவே உன் கைகளில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். எல்லா இடங்கள்லையும் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு சாதகமான நேர்மறையான பதில்கள் வந்து சேரும். நீ என்கிட்ட கேட்ட எதையும் இந்த சாயப்பா இல்லைன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். உன்னை கை தூக்கி விட்டு உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்றேன். உன் மனசில் கலக்கமோ கவலையோ வரும்போதெல்லாம் நீ ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை விட கஷ்டப்படுறவங்களும் உணவுக்கே வழி இல்லாதவர்களும் ஒண்டி குடித்தனத்திலும் ஒதுங்கவும் இடமில்லாதவர்களும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கும்போது நீ நிம்மதியாக சாப்பிட்ற, ஓரளவுக்கு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை தானே இருக்குது. அப்புறம் என்ன, உன் மனசை நீ ஏன் சரிப்படுத்திக்கோ. நானும் உன் கூட தானே இருக்கேன். இந்த சாயப்பா நிச்சயம் உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் வேதனை கொள்ளாதே. உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. இப்போது நீ அனுபவிக்கிற கஷ்டம் எல்லாமே கூடிய சீக்கிரம் ஆனந்தமாக மாறும்படியும் அழகாக நீ வாழும்படியும் மின்னல் வேகத்தில் அதிரடி மாற்றங்களை நான் நிகழ்த்தி கொடுக்குறேன். நீ கவலைப்படுற அளவுக்கு இந்த சாயப்பா உன்னை தனியாக தவிக்க விட்டுற மாட்டேன்னு செல்லமே. நான் கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதா இல்லையா சாயப்பா? என்னுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நீங்கள் எதையுமே நிறைவேற்றி கொடுக்க மாட்டீங்களே. என் பேச்சும் என்னுடைய செவியனும் என்னுடைய வார்த்தையும் என்னுடைய வேண்டுதல்களும் உங்கள் காதில் கேட்குதா இல்லையான்னு நீ கேட்டாயல்லவா?
இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் நீ யோசிக்கவே வேணாம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன் சிக்கல்கள் அனைத்தையும் தவிடு பொடியாக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துருவேன். அடுத்தவங்க வந்து அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு அடுத்தவங்க ஆலோசனையை கேட்டு அதன்படி நீ வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். உன் மனசுக்கு என்ன தோணுதோ உன் சூழ்நிலையை பொறுத்து நீ முடிவை எடு. நீ எடுக்கிற முடிவில் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நீ நிலக்குலைஞ்சு போகக்கூடாது. உன் மனசு குளிரும்படியாக மற்றவங்க உனக்கான நல்லது எதையும் செய்யலைனாலும் உனக்கு நல்லது செய்வதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. மன உளைச்சலிலும் வருத்தத்திலும் இருக்கும் உனக்கு அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தரப்போகிறேன். உன் குடும்ப சூழ்நிலையை நினச்சி இரவெல்லாம் தூங்காமல் நீ கலங்குவதும் வருந்துவதும் எனக்கு புரியுது. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு கொடுத்துட்றேன். நீ எதிர்பார்த்ததை போல உன் வீட்டில் உனக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயம் நடக்க போகுது. உன் குடும்பத்தில் ஒரு நபர் புதுசாக வந்து சேர போகிறாங்க. நீ எந்த விஷயத்தையும் எதிர்மறையாக யோசிப்பதை விட்டுட்டு நல்லதே நடக்கும்னு மட்டும் நினச்சிக்கோ. உன் நல்ல சிந்தனை மூலமாகவே இந்த சாயப்பா உனக்கு அனைத்தையும் நடத்தி கொடுத்துருவேன். நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழப்போகுது. நீ என்னை பார்க்குற இந்த நொடியில் இருந்தே உன் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலைமைக்கு உயரப்போகிற. உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்க உன் சாயப்பா நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்கும் வருத்தப்படாத. நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் நடக்க போவதை மாற்றலாம் அல்லவா? இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அத்தனை விஷயங்களையும் உனக்கு சாதகமாக உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீயும் நானும் ஒன்றாக சேர்ந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக பயணிக்க போகிறோம். என் கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து என் செல்லப்பிள்ளையான உனக்கு இந்த நாளை நல்ல நாளாக நான் மாற்றி கொடுத்துட்றேன். உனக்கு உதவி செய்ய யாராவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நீ எதிர்பார்த்த விஷயத்தை நான் முடிச்சு கொடுக்க தான் போகிறேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல திருப்பமான மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குமேன்னு செல்லமே. நான் உன்கிட்ட எத்தனையோ பிரார்த்தனைகளை கேட்குறேன் சாயப்பா, நீங்கள் எல்லாத்தையும் நிராகரிச்சுக்கிட்டே இருக்கீங்களேன்னு நீ என்னிடம் வந்து கலங்கி புலம்பினாய் அல்லவா? என்னை வணங்கக்கூடிய உன்னுடைய கைகளை எந்த காரணத்துக்காகவும் யாரிடமும் உதவி கேட்டு கையேந்தி நிற்க விட்டுற மாட்டேன். நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கு எது நன்மையோ அதை கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து ஒப்படைச்சிட்றேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு நீ தைரியமாக இரு. நானும் உன் கூடவே இருந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மன உறுதியை கொடுத்து உன்னை வெற்றி பெற வைப்பேன். கவலைகளை தூக்கி போட்டுட்டு தெளிந்த மனசோட நீ இரு. உன்னை விட்டுட்டு ஒதுங்கி போயிருக்க மனிதர்கள் அத்தனை பேரையும் தாண்டி உன்னை தூக்கி நிறுத்தி உயர்த்தி மறுபடியும் அவங்களே உன்னை தேடி வரும்படியும் இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செய்ய போகிறேன். நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே அனைத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாரும் எல்லாமும் தானாக உன்னை தேடி வரக்கூடிய காலம் வரப்போகுது. எல்லாரும் சுயநலமாக இருக்கும்போது நீ அடுத்தவங்களுக்காக யோசிக்கிற, எல்லாரையும் உன் இடத்துல வச்சு பார்க்குற, அவங்க இடத்துல இருந்து அவங்க சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கிற. அப்படிப்பட்ட உனக்கு உன் வாழ்க்கை முழுவதும் துணையாக வர இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய உனக்கு கெட்ட பேரும் சுயநலவாதிங்கிற பேரும் தான் மிச்சோன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ நல்ல பிள்ளைங்கிறது உனக்கும் எனக்கும் தெரியுமல்லவா? அது போதும். நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் என் செல்லமே.